பாம்பை பார்த்தா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லா பாம்புகளுக்கும் பொருந்தாது. ஏன்னா இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 3000 வகையான பாம்புகள் இருக்கு. அதுல வெறும் 600 வகையான பாம்புகள் தான் விஷத்தன்மை கொண்டதா இருக்கு. அதுல ரொம்பவே ஆபத்தான இந்த உலகத்தோட கொடிய விஷம் கொண்ட 10 பாம்புகள் எதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிறது டெத் ஆடர். பயபுள்ள பேர்லயே சாவ வச்சிருக்குங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து கண்ட்ரீஸ்ல அதிக அளவில் காணப்படுற ரொம்பவே கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் தான் இந்த டெத் ஆடர். ஆஸ்திரேலியால மட்டுமே லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த பாம்பு கடிச்சு 60% பேர் இறந்து தான் போயிருக்காங்களாம். இந்த பாம்பு நல்லா குட்டையா காமெடியா இருக்க மாதிரி தாங்க தெரியும். ஆனா இதை சாதாரணமா நினைச்சு கிட்ட போனீங்கன்னா சங்கு தான். இதுக்கு டெத் ஆடர்னு பேர் எதனால வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இது கடிச்சு நிறைய பேர் இறந்து போறாங்களே, அதனாலேயே இருக்குமோன்னு தானே நினைக்கிறீங்க. ஆனா கதை அது இல்ல. இது ஒரு நடிப்புக்கார பாம்புங்க. மற்ற பாம்புகள்லாம் ஆளை பார்த்தா ஒண்ணு அதுவா போயிடும், இல்ல அட்டாக் பண்ணும். ஆனா இது ஆள் யாராவது இருக்கிறத பார்த்தா அப்படியே செத்து போன மாதிரி நடிக்குங்க. சரி, செத்து போன பாம்பு தானே கிட்ட போனா ஒரே போட போட்டுரும். இதோட விஷம் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த நியூரோடாக்சின் வகையை சேர்ந்தது. சோ இந்த பாம்பு கடிச்சா 6 மணி நேரத்துக்குள்ள ஆன்டிவெனம் கொடுக்கலனா கண்டிப்பா மரணம் தான். 9வது இடத்துல இருக்கிறது ராட்டில் ஸ்னேக். இந்த பாம்பை ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் சொல்லாங்க. ஏன்னா அமெரிக்கா முழுவதும் அதிக அளவில் இருக்கக்கூடிய ரொம்பவே கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் தான் இந்த ராட்டில் ஸ்னேக். நம்ம ஊர்லலாம் எப்படி நல்ல பாம்பு இருக்கோ அதே மாதிரி இது அமெரிக்காவோட ஒரு நல்ல பாம்புங்க. நல்ல பாம்பு மீன்ஸ் நல்ல குணம் இருக்க ஒரு பாம்பு. பாம்பு கிட்ட அப்படி என்னடா நல்ல குணம் இருக்குன்னு தானே கேட்குறீங்க? சொல்றேன். இந்த பாம்பு யாரையுமே அவ்வளவு சீக்கிரத்தில் அட்டாக் பண்ணாதுங்க. எதிரிகள் யாராவது இதை நெருங்கி வரும்போது முதல்ல இதோட வாழை உயர்த்தி ஒரு விதமான சத்தத்தை ஏற்படுத்தும். இந்த சத்தம் தான் நமக்கு கொடுக்குற வார்னிங். இந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம அங்கிருந்து தலை தெரிச்சு ஓடிட்டா நம்ம உயிருக்கு நல்லது. அதையும் மீறி அதை நெருங்கணும்னு நினைச்சா அதோட மொத்த விஷத்தையும் நம்ம உடம்புக்குள்ளே இறக்கிடும். இந்த ராட்டில் ஸ்னேக்கோட விஷம் ஒரு வகையான ஹீமோடாக்சின் வகையை சேர்ந்தது. இதோட விஷம் மனிதர்களோட திசுக்களை சேதப்படுத்தி ரத்த அணுக்களை உரைய வச்சு ரத்த ஓட்டத்துல பாதிப்பு ஏற்படுத்தி கடைசியில மரணத்துக்கு கொண்டு போயிடும். 8வது இடத்துல இருக்கிறது செயின் வைப்பர் ஸ்னேக். இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற ஏசியன் கண்ட்ரிஸ் முழுவதும் பரவலாக காணப்பட்ட ரொம்பவே கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் தான் இந்த செயின் வைப்பர் ஸ்னேக். இந்த பாம்புகள் அதிகபட்சம் 3 to 4 அடி நீளம் வரைக்கும் தான் வளரும். இதோட தலையை பார்த்தீங்கன்னா தட்டையா ட்ரையாங்கிள் ஷேப்ல டிஃப்ரெண்டா இருக்கும். இது நேச்சுரலாவே ரொம்பவே அக்ரெசிவான ஒரு பாம்புங்க. நம்ம இந்த பாம்பு பக்கத்துல போனாலே சீறி வந்து அட்டாக் பண்ணும். இந்த பாம்பு மனிதர்களை கடிச்சதுன்னா 40 to 60 மில்லிகிராம் விஷத்தை நம்ம உடம்புக்குள்ள இறக்கிடும். இந்த விஷம் மொத்தமா நம்ம உடம்புக்குள்ள போகும்போது 50 to 60 நிமிஷத்துலயே இறந்து போக வாய்ப்பு இருக்கு. இந்த வகை பாம்புகளால எக்கச்சக்கமான மரணங்கள் ஏற்பட்டு இருக்குங்க. ஆனா இப்போ இந்த பாம்புகளோட விஷத்தை முறியடிக்கிற ஆன்டிவெனம் ரொம்பவே ஈஸியா கிடைக்கிறதால இதனால ஏற்படக்கூடிய பல மரணங்கள் தவிர்க்கப்பட்டு வருது. 7வது இடத்துல இருக்கிறது பிலிப்பைன் கோப்ரா. இதுக்கு ஸ்பிட்டிங் கோப்ரா அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. நார்த் பிலிப்பைன் பகுதிகளில் தான் இந்த பாம்புகள் அதிக அளவில் காணப்படுது. இது ரொம்பவே பயங்கரமான பாம்புங்க. ஏன்னா மற்ற பாம்புகள் மாதிரி இல்லாம இந்த பாம்புகளால இதோட வாய் வழியா எதிரிகள் மேல விஷத்தை துப்ப முடியும். இதனாலதான் இதுக்கு ஸ்பிட்டிங் கோப்ரா அப்படின்னு பேரும் வந்தது. சுமார் 1 மீட்டர் நீளம் வளரக்கூடிய இந்த பாம்புகளால இதோட விஷத்தை 3 மீட்டர் தூரம் வரைக்கும் பீச்சி அடிக்க முடியும். மனிதர்கள் இது பக்கத்துல போனாலே மனிதர்களோட கண்களை பார்த்து இதோட விஷத்தை ஃபோர்ஸா துப்புமாம். இதோட விஷம் கொடிய நியூரோடாக்சின் வகையை சேர்ந்தது அப்படின்றதால இந்த விஷம் நம்ம கண்கள்ல பட்டா பர்மனன்ட் பிளைண்ட்னஸ் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் இந்த பாம்பு நம்மளை கடிச்சதுன்னா சுவாசம் மற்றும் இருதய செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்பட்டு மரணிக்க நேரிடும். அது மட்டும் இல்லாம இதோட ஒரு கடி விஷம் 20 மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானது. 6வது இடத்துல இருக்கிறது டைகர் ஸ்னேக். சவுத் ஆஸ்திரேலியால அதிக அளவில் காணப்படுற ஒரு பாம்பு வகை தான் இந்த டைகர் ஸ்னேக். இதுல பிளாக் டைகர் ஸ்னேக் அண்ட் பிரவுன் டைகர் ஸ்னேக்னு 2 வகை இருக்கு. இந்த பாம்புகளோட சத்தம் ஒரு புலியோட கர்ஜனை மாதிரியே இருக்குமாம். இந்த ஒரு காரணத்தால தான் இந்த பாம்புக்கு டைகர் ஸ்னேக்னு பேர் வச்சிருக்காங்க. நீர்நிலைகள் அண்ட் சதுப்பு நில பகுதிகளில் தான் இந்த பாம்புகள் அதிக அளவில் உயிர் வாழும். சுமார் 3.9 அடி நீளம் வரை வளரக்கூடிய இந்த பாம்புகள் எதிரிகளால் ஆபத்து வர டைம்ல ராஜநாகம் மாதிரி தன்னோட உடல்ல மேலே எழுப்பி நிற்குமாம். இந்த பாம்பு மனிதர்களை கடிச்சதுன்னா சில நிமிஷங்களே கடிச்ச இடம் மட்டும் இல்லாம கை, கால் மற்றும் கழுத்து பகுதியில ஒரு விதமான வலி உண்டாகும். இந்த பாம்பு கடிச்ச 1 மணி நேரத்துக்குள்ள ஆன்டிவெனம் எடுத்துக்கலனா உடல் முழுவதும் வேர்த்து கொட்டி பக்கவாதம் வந்து இறந்து போவாங்க. 5th பிளேஸ்ல இருக்கிறது பிளாக் மாம்பா. இந்த பேரை கேள்விப்பட்டதும் இந்த பாம்பு நல்லா கருகருன்னு கருப்பா இருக்கும் போல, அதனாலதான் அதுக்கு பிளாக் மாம்பான்னு பேர் வந்திருக்குன்னு தான் நினைப்பீங்க. ஆனா ரீசன் அது இல்ல. இந்த பாம்போட வாய் பகுதி கருப்பா இருக்க காரணத்தால தான் இதுக்கு பிளாக் மாம்பான்னு பேர் வந்திருக்கு.
இது ரொம்பவே வேகமான, ஆக்ரோஷமான, அதே சமயம் கொடிய விஷம் கொண்ட பாம்புங்க. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே அதிக வேகமா போகக்கூடிய பாம்பும் இந்த பிளாக் மாம்பா தாங்க. ஆவரேஜா 8 to 14 அடி நீளம் வரை வளரக்கூடிய இந்த பாம்புகளால மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போக முடியுமாம். மனிதர்கள் இதை நெருங்கினா முதல்ல அங்கிருந்து தப்பிச்சு போக தான் பாக்குமாம். அதே மீறி நம்ம அதை பிடிக்க முயற்சி பண்ணாதான் எக்ஸ்ட்ரீமா நர்வஸ் ஆகி தொடர்ந்து கண்ணா பின்னான்னு கடிச்சு அதோட மொத்த விஷயத்தையும் நம்ம உடம்புக்குள்ள இறக்கிடுமாம். இந்த பாம்பு கடிச்ச 20 நிமிஷத்துக்குள்ள சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலனா மனிதர்களோட நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் செயலிழந்து கடைசியில இறந்து போவாங்களாம். நல்ல வேளை இந்த பாம்பு ஃபுல் அக்ரெசிவ் டைப்பா இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் ஓட விட்டு கடிச்சிருக்கும். 4th பிளேஸ்ல இருக்கிறது கிங் கோப்ரா. இந்த உலகத்தில் இருக்க பாம்புகள்லயே அதிக நீளமா வளரக்கூடிய கொடிய விஷம் கொண்ட பாம்பு இந்த கிங் கோப்ரா தாங்க. ஆவரேஜா 10 to 18 அடி நீளம் வரை வளரக்கூடிய இந்த பாம்புகள் இந்தியா, சைனா, மலேசியா போன்ற நாடுகள்ல தான் அதிக அளவுல காணப்படுது. இது ஒரு பிரெடேட்டர் வகையை சேர்ந்ததுங்க. அதாவது இதுக்கு பசி எடுத்துச்சுன்னா மத்த பாம்புகளே கூட வேட்டையாடி சாப்பிடுமா. அது எப்படிப்பட்ட பாம்பா இருந்தாலும் சரி, அதோட கதை அவ்வளவுதான். கிங் கோப்ராவோட விஷம் ஒரு பெரிய யானையை கொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இது என்னதான் ரொம்பவே ஆபத்தான ஒரு பாம்பா இருந்தாலும் இது மனிதர்கள் கிட்ட இருந்து தள்ளி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும். இதனாலேயே இந்த பாம்புகளால் ஏற்பட்ட இறப்பு விகிதமும் கம்மியா தான் இருக்கு. அதே மீறி இந்த பாம்பு இருக்க இடத்துக்கே தேடி போய் அதை பிடிக்கவோ இல்ல அடிக்கவோ ட்ரை பண்ணும்போதுதான் ரொம்பவே ஆக்ரோஷமான முறையில படம் எடுத்து நம்மள ஒரே போட்டோம். இதோட விஷயத்துல இருக்க நியூரோடாக்சின் மனிதர்களோட நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய வச்சு நம்மள சோர்வாக்கி கடைசியில பக்கவாதம் வந்து மரணம் அடைய வச்சிடும். 3rd பிளேஸ்ல இருக்கிறது ப்ளூ கிரைட். இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற ஏசியன் கண்ட்ரிஸை பூர்வீகமாக கொண்ட ப்ளூ கிரைட்னு சொல்லப்படுற கட்டுவிரியன் வகையை சேர்ந்த பாம்புகள் தான் ஏசியாலேயே கொடிய விஷம் கொண்ட பாம்புகள்ல டாப்ல இருக்கு. அதிகபட்சம் 5 அடி நீளம் வரை வளரக்கூடிய இந்த பாம்புகள் நீராதாரம் நிறைந்துள்ள பகுதிகளிலும் நெல்வயல் பகுதிகளிலும் மனிதர்களுக்கு நெருக்கமா வாழ்ந்துகிட்டு வரும். சோ பகல் நேரத்துல அதிகமா வெளியே வராது, இரவு நேரங்கள்ல மட்டும்தான் உணவுக்காக வெளியே வரும். நைட் டைம்ல இந்த பாம்புகள் மேல லைட் வெளிச்சம் பட்டா தகன்னு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த பாம்பு இருக்க இடத்த மட்டும் தனியா காட்டி கொடுத்துடும். இந்த பாம்புகளோட விஷம் நல்ல பாம்போட விஷத்தை விட 16 மடங்கு அதிக நச்சுத்தன்மை கொண்டது. மத்த பாம்புகளோட விஷம் மாதிரி இல்லாம இந்த பாம்புகளோட விஷத்தை முறியடிக்க என்னதான் கரெக்டான டைம்ல ஆன்டிவெனம் கொடுத்தாலும் கண்டிப்பா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளவு மோசமானதுங்க. இந்த பாம்பு நம்மள கடிச்சதுன்னா நம்மளோட நரம்பு மண்டலம் முழுமையா பாதிக்கப்பட்டு 90% இறந்து போக தான் வாய்ப்பு இருக்கு. 2nd பிளேஸ்ல இருக்கிறது ஈஸ்டர்ன் பிரவுன் ஸ்னேக். ஆஸ்திரேலியால பாம்பு கடிச்சு இறந்து போனவங்கல 70% மக்கள் இந்த பாம்பு கடிச்சு தான் இறந்து போயிருக்காங்க. இந்த பாம்போட விஷம் ரொம்பவே கொடிய நியூரோடாக்சின் வகையை சேர்ந்தது. வெறும் 0.02 மில்லிகிராம் விஷமே ஒரு முழுசா வளர்ந்த மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானதா இருக்கும். இது மற்ற பாம்புகள் மாதிரி ஆளை பார்த்தா ஒதுங்கி போற டைப் இல்லைங்க. இதோட எல்லைக்குள்ள வரவங்களை தேடி போய் அட்டாக் பண்ணக்கூடிய ரொம்பவே அக்ரெசிவான ஒரு பாம்புங்க. இது ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் பண்ற ஒரு பாம்பு அப்படின்றதாலேயே இது கிட்ட இருந்து தப்பிக்கிறதும் ரொம்பவே கஷ்டம் தான். மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்க இடங்கள்ல, பழைய பில்டிங்ல, பாறைகளுக்கு நடுவுலன்னு ஆஸ்திரேலியாவோட எல்லா இடங்கள்லயும் இந்த பாம்பு பரவலா இருக்கும். இது எதிரிகளை பார்த்தா அதோட தலையை ஒரு விதமான எஸ் ஷேப்ல வளைச்சு எந்த டைம்லயும் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும். இது மனிதர்களை கடிச்சா சில நிமிடங்களே பிளட் ஃபிளாட் ஆகி இறந்து போயிடுவாங்களாம். இதோட விஷத்தை முறியடிக்கணும்னா தொடர்ந்து ஆன்டிவெனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கண்டிப்பா மரணம் தான். 1st பிளேஸ்ல இருக்க பாம்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷன் ஒரு பாம்பை பார்த்துடலாம். பேல்சர் சீ ஸ்னேக். இதுவும் கொடிய விஷம் கொண்ட பாம்புகள்ல டாப்ல இருக்க ரொம்பவே ஆபத்தான ஒரு பாம்பு தாங்க. ஆனா இது ஹானரபிள் மென்ஷன்ல இருக்க காரணம் இது ஒரு சீ ஸ்னேக். சோ கடல்ல மட்டும் தான் வாழும் அப்படின்றதாலேயே அதிக விஷம் இருந்தாலுமே இந்த பாம்பு பெரிதளவுல மனிதர்களை கடிக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆனா இந்த பாம்போட ஒரு துளி விஷம் மட்டுமே 120 மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானதுங்க. ஆவரேஜா 3.5 ஃபீட் வளரக்கூடிய இந்த பாம்புகள் இந்திய பெருங்கடல், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து போன்ற நாடுகளோட கடற்பகுதியில தான் அதிக அளவுல காணப்படுது. ஃபைனலா இந்த உலகத்தோட கொடிய விஷம் கொண்ட பாம்புகள்லயே முதல்ல இருக்கிறது இங்கிலாந்து டைப்பான். நம்ம ஊர்ல இருக்க நல்ல பாம்பை விட 50 மடங்கு அதிக விஷம் கொண்ட பாம்புகள் தான் இந்த இங்கிலாந்து டைப்பான். கிழக்கு ஆஸ்திரேலியால அதிக அளவில் காணப்படுற இந்த கொலைகார பாம்புகள் சுமார் 8 அடி நீளம் வரை வளரக்கூடிய ஒரு லார்ஜ் சைஸ் பாம்பு இனம். இது எதிரிகளை ஒரே அட்டாக்ல 8 முறை தன்னோட விஷப்பொருட்களால கடிக்கிற அளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்டான மோசமான ஒரு பாம்புங்க. அண்ட் இதோட ஒரு துளி விஷமே சுமார் 180 மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானதா இருக்கும். ஆனா என்னதான் இவ்வளவு கொடிய விஷம் இருந்தாலுமே இந்த பாம்புகள் மனிதர்களை அட்டாக் பண்றது ரொம்பவே ரேர் தாங்க. இது அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் அட்டாக் பண்ணது அப்படின்ற ஒரே காரணத்தால தான் இதால இறந்து போறவங்களோட எண்ணிக்கையும் கம்மியாவே இருக்கு. இது எப்பவுமே மனிதர்கள் கிட்ட இருந்தே கொஞ்சம் ஒதுங்கி தான் போக பார்க்கும். அதே மாதிரி அனாவசியமா யாராவது இது கிட்ட போனதான் அவங்களோட கதையை முடிச்சு விட்டுரும்.
ஓகே கைஸ், உலகத்தோட ரொம்பவே ஆபத்தான கொடிய விஷயம் கொண்ட பாம்புகளை இந்த வீடியோல பார்த்தோம். இந்த பாம்புகள்லாம் என்னதான் ஆபத்தானதாவே இருந்தாலும் அதோட எல்லைக்குள்ள போகாத வரைக்கும் அது யாரையும் அட்டாக் பண்ண போறது இல்ல. ஆனா நம்ம மனுஷ பயலுக சும்மா இருக்கானுங்களா? அது வாழ்ற காடு மேடு புல்வெளியில அழிச்சு வீட்டை கட்டிடுறாங்க. சோ இந்த பாம்புகளும் வாழ இடம் இல்லாம வீடுகளை சுத்தி வாழ்ந்து வருது. நம்ம அது பக்கத்துல போகும்போது ஒரே போடா போட்டுடுது.